Ganga Sweets. Celebrate this festival with sweet savories and smiles. சித்தர்கள் வாழ்கின்ற மலை, அரிய வகை மூலிகைகளை கொண்ட மலை, மருத்துவ குணங்கள் கொண்ட 64 சுனைகளை கொண்ட மலை, அகத்தியருக்கு முருகன் தமிழை உபதேசிச்ச மலை, இப்படி எக்கச்சக்கமான அதிசயங்களை அடக்கி வச்சிருக்கு தோரணமலை. இந்த மலையுடைய சிறப்புகளை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். தென்காசி மாவட்டம் கடையம் சாலையில மாதாபுரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா பொதிகை மலை அடிவாரத்துல யானை படுத்திருக்கிற மாதிரியான ஒரு உருவத்துல ஒரு பிரம்மாண்ட மலை இருக்கு. அதுதான் தோரணமலை. இது யானை தோற்றத்துல இருக்கிறதுனால வாரணமலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையுடைய அடிவாரத்துல வல்லப விநாயகர் கோயில் இருக்கு. அதுக்கு எதிரில் தென்புறத்துல இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய 2 சுனைகள் இருக்கு. இந்த சுனைகளுடைய கரைகள்ல சித்தர்கள் வழிபட்ட சப்த கன்னிகளுடைய ஆலயம் இருக்கு. அதே போல அடிவாரத்துல சிவன், கிருஷ்ணன், லட்சுமி, சரஸ்வதி இந்த மாதிரியான தெய்வங்களுடைய சிலைகள் இருக்கு. அங்க அரச மரத்தடியில நாகர் சிலை இருக்கு. இதை சுத்திட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். மலை ஏறும் போதே ஒரு சின்ன குன்று வடிவத்துல பாலமுருகனுடைய சிலை இருக்கும். அதை கடந்து சில படிகள் ஏறினோம்னா முதல்ல ஒரு மண்டபம் வரும். அதுதான் அருணகிரிநாதர் மண்டபம். இந்த மாதிரி மொத்தமா இந்த மலையில 6 மண்டபங்கள் இருக்கு. இங்க பக்தர்கள் இளைப்பாறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. அருணகிரிநாதர் மண்டபம், நக்கீரர் மண்டபம், தேரையர் மண்டபம், அகத்தியர் மண்டபம், பாலன் தேவராயன் மண்டபம், ஔவையார் மண்டபம்னு 6 மண்டபங்கள் இருக்கு. இந்த மலை ஏறும்போது பாதை முழுக்க அரிய வகை மூலிகைகள் இருக்கான். இதை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது மண்டபத்தை நம்ம கடந்து போகும்போது அங்க ஒரு அழகிய தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தம் பாத்தீங்கன்னா வறுமையை நீக்கி செல்வத்தை தரும் லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகிய தீர்த்தத்தை கடந்து படிகள் ஏறி போனோம்னா 6வது மண்டபம் வரும். அதுதான் ஔவையார் மண்டபம். இங்கிருந்து சில படிகள் ஏறினோம்னா இறுதியில குன்றுல குடியிருக்கக்கூடிய குமரனுடைய குகை இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மலையேறி வந்ததுக்கு அப்புறமா முருகனுடைய அந்த அழகிய முகத்தை பார்த்த உடனே நம்மளுடைய அந்த கஷ்டம் எல்லாமே நம்ம மனசு விட்டு நீங்கிடும். இந்த குமரன் குகைக்கு மேல சுனை ஒண்ணு இருக்கு. இது வற்றாத சுனை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுனையில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கான். சுத்து வட்டாரத்துல இருந்து இங்கிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கிருந்து தீர்த்தம் எடுத்து தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுனையோட பக்கவாட்டுல பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கு. இங்க இந்த அம்மனை வழிபட்டுட்டு மறுபடியும் முருகனை நோக்கி போகும்போது அங்க முருகனுடைய பாத தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியுமா. இது மட்டும் இந்த மலையுடைய சிறப்புகள் கிடையாதுன்னு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு. இந்த மலையில நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததா சொல்றாங்க. அதே போல இந்த மலையில அகத்தியருக்கு முருகன் தமிழை உபதேசம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. சித்தர்கள் வாழ்கின்ற இந்த மலையில அகத்தியர் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை நடத்தியிருக்காரு அப்படின்ற ஆதாரங்களும் இருக்கா. 12 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 30 ஆண்டுகள்னு பயிற்சிகளை அவர் வழங்கியிருக்காரா. இதுக்கான ஆதாரங்கள் பார்த்தோம்னா இது பத்தின குறிப்புகள் எல்லாமே அகத்திய வைத்திய பஞ்சாட்சர வேதாந்த நூல்கள்ல இருக்கு. இதே போல இன்னும் நிறைய நூல்கள்ல இருக்கு. இந்த மலையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் மிக்க 64 சுனைகள் இருக்கா. தேரையருடைய சமாதி இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூத சமநிலையில இந்த மலை இருக்கா. அதனால இங்க அரிய வகை மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த மலையுடைய சிறப்புகளை பத்தி எடுத்து சொல்றதுக்காக ஒருத்தர் ரொம்பவே போராடி இருந்திருக்காரு. தலைமை ஆசிரியரா இருந்த ஆதிநாராயணன் அப்படின்றவரு இது சம்பந்தமான புகழை பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பரப்பியிருந்திருக்காரு. தியேட்டர்ல, விளம்பரங்கள்ல, சுவர்ல விளம்பரங்கள் மூலமா நிறைய புகழை பரப்பியிருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரு செஞ்ச இந்த சேவையை அவருடைய மகன் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராரு. கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுட்டு வராங்க. அதே போல இங்க நூலகங்கள் அமைச்சு மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. இத்திருக்கோயிலில் சுனைகள் மலை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த சுனைகளில் நீராடி முருகனை வழிபட்டு செல்வோர் தீராத நோயெல்லாம் தீர்வதோடு தொழில் வளர்ச்சி, குடும்ப மேன்மை, மன அமைதி பெறுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். பாவ சுமைகளை
அந்த சுனையில் போய் குளித்த உடனே நமக்கு அந்த பாவங்கள்லாம் பொசுங்கி போயிடுது. தீராத நோய்கள்லாம் வந்து அந்த சுனையில் குடித்தா தீரும் அப்படிங்கிறது இப்போ அளவுக்கு இந்த பக்தர்களால் உணரப்பட்டு கொண்டு இருக்கிறது. சித்த மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் நிறுவி இந்த பகுதி மக்களுக்கு சித்த மருத்துவம் மூலமாக பல்வேறு பிணிகளை நோக்கியதற்கான வரலாறு இருக்குது. இந்த உலகத்திலே வந்து முதல்ல கபாலம் அறுவை சிகிச்சை செய்து அந்த தேரையை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கையில் அவருடைய சீடரான தேரையர் வந்து பக்கத்தில் வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை சலசலன்னு அலம்பவும் அந்த மூளையில் இருந்த தேரை வந்து அதுலேருந்து வெளிப்பட்டு வெளியில் வந்துடுது. அப்போ அகஸ்தியருக்கு வந்து இந்த தேரையர் வந்து இவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டதற்காக தேரையரை பாராட்டி இந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை தேரையரை இங்கே நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அகஸ்தியர் வாழ்த்தி வரம் கொடுத்துட்டு போயிருக்காரு. தேரையர் கடைசி வரைக்கும் இங்கே இருந்து வாழ்ந்து இங்கே ஜீவசமாதியானதுக்கான ஆதாரங்கள் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு இறுதி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடக்கும். அதே போல் தேரையருக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். இப்படி பல சிறப்புகளை கொண்டது தான் இந்த தோரணமலை. இது பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is RJ Gautam from Behind Woods. Ganga Sweets. Celebrate this festival with sweet, savory and smiles.